பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட நம்ம அதிகமாக எதங்க வாஞ்சிக்கிறோம்? ஆசீர்வாதத்தை தானங்க வாஞ்சிக்கிறோம். ஆனால் சாபம் வந்து நமக்கு பிடிக்கிறதே கிடையாது. சாபம் நம்மளோட வாழ்க்கையில் எப்படிங்க வருது? இங்கே பாருங்களேன், நீங்கள் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் வருதுங்க. நோவாவுக்கு 3 பிள்ளைங்க இருப்பாருங்க. 3 பிள்ளைகளில் சேம், காம், யாபேத்துன்னு 3 பேர் இருப்பாங்க. இதில் நோவா ஒரு நாள் அவர் வந்து கொஞ்சம் குடித்து கொஞ்சம் போதையில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவரோட வஸ்திரம்லாம் விலகி அவர் படுத்திருக்காருங்க. படுத்திருக்கும்போது இந்த காம் வந்து என்ன செய்யோ நம்ம தகப்பன் இப்படி படுத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் நல்லா போத்தி விட்டு வந்திருக்கலாம் பிளாங்கெட்டை. ஆனால் அவன் அப்படி செய்யவே இல்லைங்க. அதை பார்த்துட்டு வந்து தன்னோட சகோதரர்கள்ட்ட வந்து அவன் தூசிச்சு சொல்கிறேங்க, பாரு இந்த அப்பா குடிச்சிட்டு எப்படி கிடக்குறாரு பாரு அப்படின்னு சொல்லி அவரோட குற்றத்தை வந்து வெளியே பரப்பினாங்க. இப்போ வந்து பரப்பிட்டு, ஆனால் அவங்க அண்ணன் அந்த சேமும் யாபேத்தும் என்ன தெரியுமா செய்தாங்க? அவங்க ஒரு பிளாங்கெட்டை 2 பேரும் ஆளுக்கு தோளில் ஒரு பகுதியில் போட்டுட்டு அவங்க அப்பாவை பார்க்காம வந்து அழகாக அதை மூடி போட்டாங்களாங்க. எப்படி அந்த அண்ணன் தம்பி செய்திருக்காங்க பார்த்தீங்களா? இது நிமித்தம் என்ன ஆச்சுன்னா, நோவா எந்திரிச்ச உடனேங்க அந்த காம் செய்த காரியத்தை கேள்விப்பட்டோன்னே அவனை சபிச்சுட்டாராங்க. உண்மையிலே அவன் சபிக்கப்பட்டவனா இன்றைய வரைக்கும் பூமியில் இருக்காங்க. ஆனால் சேமும், கடவுள் சொல்றாரு, சேமும் யாபேத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்களாங்க. ஏன்னா அவன் சேமை வந்து ஆசீர்வதிச்சான். இன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. எனவே மற்றவங்களோட குறைகளை நம்ம மற்றவங்களுக்கு பரப்பும் போது நம்மளை அறியாமலே சாபங்களை நம்ம ஏற்றுக்கொள்கிறோங்க. ஆனால் மற்றவங்கள்ட்ட இந்த குறைகளை மறைச்சு மற்றவங்களை நம்ம நேசித்து பேசி பாருங்களேன், அந்த நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் வர்றதை நம்ம பார்க்கலாங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூ.